ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஜேம்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி நம்மளோட டெலிகிராம் சேனலில் போயிட்டுருக்கு. தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் பேட்ச்க்கு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து மேக்ஸ்க்கு வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கவங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ டெஸ்ட் அண்ட் வீடியோ கிளாஸஸ் வந்து கொடுப்போம். வீடியோ டெஸ்ட் வந்து நம்ம லிங்க் வந்து டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் அட்டன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களோட நேமோட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான் வந்து நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ எந்த இயலுக்கான தேர்வுன்னு பார்த்தோன்னா இயல் 7க்கான தேர்வு. ஓகேங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7. முதல் கேள்வி, குதிரை ஏற்றம் ஆங்கில வார்த்தை தருக. அதாவது குதிரை ஏற்றம் என்னும் சொல்லுடைய ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட், ஹார்ஸ் ரைட் அண்ட் ஈக்வஸ்ட்ரியன் லெகிஸ்லேட்டிங். இதில் வந்து எது வந்து குதிரை ஏற்றத்துக்கான ஆங்கில சொல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஈக்வஸ்ட்ரைன் அப்படின்றது தான் கரெக்டாக. ஈக்வஸ்ட்ரைனாக தான் வந்து குதிரை ஏற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட எந்த கூற்றானது சரி? பகைவர் நீவிர் அல்லர், பகைவர் நீவிர் அல்ல, பகைவர் நீவர் அல்லீர். இதில் வந்து எது வந்து சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னா பிழைகளை திருத்துகன்னு சொல்லிட்டு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்றதை பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் இ, இதுதான் சரியானது. பகைவர் நீவிர் அல்லீர் அப்படின்றது வரணும். ஓகேங்களா? ஏன்னா நீவின்றது நமக்கு பன்மை பொருளாக வந்துச்சுன்னா இதையும் பன்மை பொருளை தான் சொல்லணும். நீவிர் அல்லீர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அஃது டேஸ், அவை டேஸ். அதாவது வந்து இந்த இடத்துல அஃது அன்றுன்னு வருமா, அஃது அல்லன்னு வருமா, இல்லை அவை அன்று அவை அல்ல, இந்த ரெண்டு வார்த்தைகளும் எந்த டேஸில் வந்து போட்டுனா பொருத்தமாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ண நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா அஃது அன்று அவை அல்ல, இதுதான் வந்து சரியானது. அஃது அல்லன்றது தப்பு. ஓகேங்களா? அஃது அன்று அப்படின்னு தான் சொல்லணும், அவை அல்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். எதிர்மறை பெயரெச்சம் என்பதில் வல்லினம் மிகுமா மிகாதா? அடுத்த கேள்வி, எதிர்மறை பெயரெச்சம் என்பதில் வல்லினம் மிகுமா மிகாதான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா எழுதாத பாடல். எதிர்மறை அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆப்போசிட்டாக இருக்கும். எழுதும் பாடல் அப்படின்னா அது வந்து எதிர்மறை கிடையாது. இதில் பார்த்தோன்னா எழுதாத பாடல்னு கொடுத்துருக்காங்க. எழுதாததுன்னா எதிர்மறை தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து எதிர்மறை பெயரெச்சம். இதில் எழுதாத பாடல் அப்படின்னு போட்டோன்னா இப்போ போட்டால் அது தவறு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா வல்லினம் மிகக்கூடாது எதிர்மறை பெயரெச்சத்தில். ஓகேங்களா? ஓகே, ஸோ எழுதாத பாடல் அப்படின்னு தான் போடணும். அப்போ எதிர்மறை பெயரெச்சல் மிகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆன்சர் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிறு இலை நெல்லி தீங்கனி கொரியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது யாருடைய அடிகள்னு கேட்டிருக்காங்க. அதியமான், ஔவை, பேகன். 3 ஆப்ஷன்ஸ். ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் அவர்கள். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிறு இலை அப்படின்னா சின்ன இலைகளை இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் மரத்துலேருந்து நெல்லி தீங்கனி குறியாது அப்படின்னா தீங்கனி அப்படின்னா வந்து அரிய கனி. ஓகேங்களா? ஸோ அந்த அவர் பிடுங்கிட்டு வந்த அதியமான் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஔவைக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுப்பாங்க. அவர் ஒரு மலை உச்சியிலேருந்து பிடுங்கிட்டு வருவார். ஓகேங்களா? ஸோ அந்த நெல்லிக்காயுடைய தீங்கனி ஒரு அரிய கனியை எனக்கு அதை குறியாது அப்படின்னா அந்த பயன்கள் குறித்து தெரிஞ்சும் அது உங்களுக்கு தேவைப்படாது, குறியாது உங்களுக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி எனக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்ற மாதிரி அவ்வளோ அருமையான பாடலை ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ இல்லை எனக்கு இந்த மீனிங்லாம் தெரியாது அப்படின்னா சிம்பிள், நெல்லிக்காய் வந்தாலே நெல்லிக்காய் யார் கொடுத்தாங்க, அதிகமான ஔவையார் கொடுத்தாங்க. ஸோ ஔவையார் தானே பாட்டு பாடியிருப்பாங்க திருப்பி. ஸோ ஔவை அப்படின்றத ஆன்சர் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 6வது கேள்வி, எம்ஜிஆர் எந்த ஊரில் கல்வி பயின்றார்? எம்ஜிஆர் அவர்கள் எந்த ஊரில் கல்வி பயின்றார்? கண்டி, கும்பகோணம், சென்னை. ஆன்சர் என்றதை பார்க்கலாம். ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்தில் தான் வந்து பார்த்தோன்னா எம்ஜிஆர் அவர்கள் கல்வி பயின்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்திய மாமணி விருது வழங்கப்பட்டது? எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த ஆண்டு இந்திய மாமணி விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் என்ன பார்க்கலாம். ஆன்சர் என்ன அப்படின்னா 76, 88, 90, 97ன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் 88. 76ல் காமராஜருக்கு வழங்கியிருப்பாங்க. 90ல் பார்த்தோன்னா அம்பேத்கருக்கு வழங்கியிருப்பாங்க. 97ல் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அன்னம் விடு தூது இதழை நடத்தியவர் யார்? நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்னம் விடு தூது இதழை நடத்தியவர் யார்? பெரியார், பாரதியார், மீரா. இதில் வந்து யார் வந்து அன்னம் விடு தூது இதழை நடத்தியவர்? மீ ராஜேந்திரன். அதாவது மீரா அப்படின்றவங்க தான் மீ ராஜேந்திரன். இவர் ஒரு கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிங்கம் எதில் வாழும்? அதாவது சிங்கம் எங்கு வாழும்? ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தோம். ஆன்சர் முளை. முளை அப்படின்னா மலை குகைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? முளைனா மலை குகை, அப்புறம் பிளம், இந்த மாதிரி நிறைய இருக்கும். மலை குகைக்கான வார்த்தைகளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ முளையில் வாழும் அப்படின்றதா சரியானது. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஓகே, 10வது கேள்வி பார்க்கலாம். இதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் வேணும். ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம இந்த அடிகளை பார்த்தோன்னே கெஸ் பண்ண தெரியணும். அப்போ தான் வந்து அங்கே ஆப்ஷன்ஸே இருந்தாலும் நம்மளால் குழப்பாமல் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அறுவர் வருவர் என அஞ்சினர், இது எந்த நூலின் அடிகள்? அறுவர் வருவர் என அஞ்சினர், இது எந்த நூலின் அடிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா கலிங்கத்து பரணி. இதில் அறுவர் அப்படின்னா யார் அப்படின்னா தமிழர்கள். தமிழர்கள்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சோழர்களை குறிப்பிடுவாங்க. ஸோ சோழர்கள் வருவர் என அஞ்சினர். யார் அஞ்சுவாங்கன்னா கலிங்கத்து பரணியில் இருக்கக்கூடிய கலிங்கப்படை வீரர்கள் சோழர்கள் வந்துருவாங்களோ தமிழர்கள் வந்துருவாங்களோன்னு சொல்லி பயந்து நடுங்கி என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அதை தான் இந்த இடத்துல அறுவர் வருவர் என அஞ்சினர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எழுதினவர் ஜெயங்கொண்டான்றவர் வந்து குலோத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக இருந்து அந்த சைடு இருக்கக்கூடிய கலிங்கப்படையில் அனந்தபத்மன் மீது வந்து போர் தொடுக்கதாகவும் அங்கே வந்து கலிங்கப்படைகள் எப்படியெல்லாம் தோற்று ஓடுகிறதுன்றதையும் அழகாக பதிவு பண்ணியிருந்திருப்பார். அனந்தபத்மன் இதெல்லாம் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓல்டு புக்கில் தான் இருக்கும் கலிங்கத்து பரணி. அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கலிங்கத்து பரணி சிலபஸில் இருக்கனால நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 10 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. 11வது கேள்வி, கரி என்பதன் பொருள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மொத்தம் 10 மார்க்குக்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் இந்த 11வது கேள்விக்கான விடை என்னன்னு சொல்லிட்டு உங்களோட நேமோட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியுமே சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் ரிவைஸ் மாதிரியும் படிக்காதவங்களுக்கு அது ஒரு புதுசாக பார்க்குற மாதிரியும் வந்து என்ன பண்ணுவோம், தொடர்ந்து வந்து கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நற்றிணை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நற்றிணை குறித்து கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இது வந்து டோட்டலாக வந்து நூல் குறிப்பு அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் 1-2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ வந்து பார்க்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே, பாயிண்ட்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நற்றிணை அப்படின்றது எந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நற்றிணை ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நற்றினைன்றது எந்த நூலில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்களில் வைக்கப்பட்ட நூல். ஓகேங்களா? 8 தொகை நூல்களில் ஒன்று தான் நற்றிணை. இது வந்து 8 தொகை நூல்களை முதலாவதாக வைத்து பாடப்பட்ட நூல் அப்படின்ற பெயரும் பெறுகிறது. இதோடைய அடைமொழி அப்படின்றது வந்து நல்ல திணைன்னு சொல்லுவோம். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இதோடைய அடைமொழி பார்த்தோன்னா நல்ல திணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதோடைய அடைமொழின்னு பார்த்தோன்னா நல் அப்படின்ற அடைமொழியால் அழைக்கப்படும். ஓகேங்களா? இப்போ நல்ல அப்படின்னா குறுந்தொகைன்னு சொல்லுவோம். நல் அப்படின்னா நற்றினைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை பேர் அப்படின்னா 400 பாடல்கள் வந்து எத்தனை பேர் வந்து பாடியிருப்பாங்கன்னா 275 பேர். எத்தனை பாடல்கள் பாடியிருப்பாங்கன்னா 400 பாடல்கள். ஓகேங்களா? அப்போ புலவர்கள் 275 பேர், பாடல்கள் 400 பாடல்கள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 5வது பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. சிற்றலை, பேரலை. இந்த அடிகளுக்குள்ளே தான் இந்த நற்றிணையில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இருக்கும். எத்தனை அப்படின்னா 9 to 12. ஓகேங்களா? 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எதுன்னு பார்த்தோன்னா நற்றிணை. இந்த மாதிரி பேரலையும் சிற்றலையும் வந்து எப்பயுமே வந்து ரிப்பீட்டடான கொஷின். ஸோ வந்து 3க்கு தான் இருக்கும். தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, யூஸ் ஆகும் ஈஸியாக. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலுடைய வேறு சிறப்பு பெயர்கள் பார்த்தோன்னா நல் நற்றிணை 400 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6வது பாயிண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 7வது பாயிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதை தொகுப்பித்தவர் பார்த்தோன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுப்பித்தவர் யாருன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்தது பார்க்கலாம். இதோடைய கடவுள் வாழ்த்து பாடியவர் பார்த்தோம் அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் வாழ்த்து பார்த்தோன்னா யார் பாடினான்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் 5 திணைகள் பற்றியுமே ஒரு பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஏன்னா ஒரு சில நூல்கள்லாம் வந்து ஒவ்வொரு திணைகளை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பாடியிருக்கும். ஆனால் இதில் வந்து 5 திணைகள் குறித்த பாடலுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இடம்பெற்றிருக்கு அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விருந்தோமல், அப்புறம் வந்து அறவழியில் பொருள் ஈட்டணும் அப்படின்ற பண்பும், அப்புறம் ஓரறிவு உயிர்களாக இருந்தாலும் அதை விரும்பணும் அப்படின்ற பண்பும் வந்து இந்த இடத்துல காட்டப்படுது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு செய்தியை கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதில் இடம்பெற்றிருக்குன்னா நற்றினை இந்த மாதிரி பண்புகள்லாம் பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நற்றினை வந்து ஃபர்ஸ்ட் வந்து உரை எழுதி ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சு வெளியிட்டவர் யாருன்னா பின்னத்தூர் நாராயணசாமி. ஓகேங்களா? பின்னத்தூர் நாராயணசாமி அப்படின்றவர் 1915ஆம் ஆண்டு வந்து எழுதி வெளியிட்டிருக்கார். பின்னத்தூர் நாராயணசாமி. அடுத்து பார்த்தோன்னா தை நீராடல் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தோன்னா நற்றிணை. இதே சனி நீராடல்னா அது யாருடைய வாக்குனா ஔவையாருடைய வாக்கு. ஓகேங்களா? தை நீராடல் குறித்து கூறுவது பார்த்தோன்னா நற்றிணை. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆசிரியர்கள் பற்றிலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அதில் நான் ஒரு சில இந்த சொற்பொருள் இருக்குல்ல, சொற்பொருள் மட்டும் சொல்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு கெஸ் பண்ணி பார்க்கேன். என் புக்கில் படித்ததாக தான் இருக்கும். ஒரு ரிவைஸ் மாதிரி கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னா அரி அப்படின்னு சொல்லி ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அரி அப்படின்னா நெற்கதிர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அரி அப்படின்னா என்னது அப்படின்னா நெற்கதிர். அடுத்தது செருனா என்னென்னா வயல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? செருனா வயல்னு சொல்லுவோம். அடுத்தது நெடிய தொழில்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா நெடிய தொழில்னு சொல்லுவாங்க. நெடிய தொழில் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அரசரிடமிருந்து சிறப்பு பெறுதல். ஓகேங்களா?
ஓகேங்களா. சிறப்பான பெயர்கள் பெறது தான் என்ன சொல்கிறோம், நெடிய தொழில்னு சொல்கிறோம். அடுத்தது வட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க. வட்டின்ற சொல்லுடைய பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பனை ஓலை பெட்டி. வட்டின்ற சொல்லோட பொருள் என்னன்னு பார்த்தோன்னா பனை ஓலை பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இரவு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இரவு அப்படின்னா என்ன அப்படின்னா இராமீன் அர்த்தம். ஓகேங்களா. இரவு அப்படின்னா இராமீன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மறுப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு சொல். மறுப்ப அப்படின்னா தந்தம். மறுப்பனா தந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது உறவு. இந்த உறவு அப்படின்னா வலிமை. இதே வந்து பெரியரா போட்டாங்கன்னா உறவினர் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த உறவுனா வலிமை அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா தடவு என்னும் சொல்லின் பொருள் என்ன? தடவு அப்படின்னு சொல்லுவாங்க. தடவு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.